நியூஸ். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சூரியன் பாக்யாதிபதி, செவ்வாய் பஞ்சமாதிபதி, இவர்களோடு ஜீவனாதிபதி ப்ளஸ் சப்தமாதிபதி ஆகிய புத பகவான் இணைந்து அமர்ந்து யோகத்தை அள்ளி தரக்கூடிய லாபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் இவ்வளவு பீடிகை போடுறப்ப இந்த வாரம் உங்களுக்கு எவ்வளோ நற்பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. அப்பேற்பட்ட யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை, 7/1/2024 முதல் 13/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்திலே சனி பகவானும், 4ஆம் பாவத்திலே ராகு பகவானும், 5ஆம் பாவத்திலே குரு பகவானும், 10ஆம் பாவத்திலே கேது பகவானும், விரயஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 8ஆம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமாகிய 12, 1, 2 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார். நண்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரம். அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமமும் வேதியோ இல்லை. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் விஷாக நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் மரண யோகம், சித்த யோகம் மாதிரி அந்த யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம் வருகிறது. அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு, அதாவது 8/1/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா துவாதசி திதியும் நட்சத்திரம் அனுச நட்சத்திரமும் வருகிறது. இது அதாவது 8/12 இருக்குமா கணக்கு. அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் லாபம் சொல்லுவோம். அந்த யோகத்தை வரப்போகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 9/1/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி வருகிறது. அன்று பிரதோஷ காலகட்டங்கள், நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். அப்போ பிரதோஷங்கிறது ஒரு யோகமான நாள். அடுத்து புதன்கிழமை, அதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். அந்த புதன்கிழமையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அன்று மரண யோகம், யோகத்தை பொறுத்தளவுக்கு அன்றைக்கு மரண யோகம் தான். இருந்தாலும் புதன்கிழமையை பொறுத்தளவுக்கு சதுர்த்தசி திதி வருகிறது. நட்சத்திரம் மாலை, அது இரவு 8 மணி வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரம் வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை அருமையான நாள். அன்று அதாவது 11/1/2024 அன்றைய தினம் பொறுத்தளவுக்கு அமாவாசை திதி மாலை 6 மணி வரை அமாவாசை திதி. அதன் பின்பு அமாவாசை திதி முடிஞ்சு பிரதம திதி ஆரம்பிக்கும். இந்த அமாவாசை திதி காலகட்டங்கள் யோகமானது. வியாழக்கிழமை அன்னைக்கு நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திராட நட்சத்திரமும் வருகிறது. அன்று அனும ஜெயந்தி, அன்று சித்தயோகம் கூடிய நாள், அன்று அருமையான நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 12/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யோகம் உங்களுக்கு சித்த யோகம். அன்று சந்திர தரிசன நாள். அதாவது அமாவாசை முடிஞ்சு பிரதம திதி மாலை 4 மணி வரை பிரதம திதியும், அதற்கப்புறம் பிரதம திதி முடிஞ்சு துவிதிய திதியும் வருகிறது. நட்சத்திரம் மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா 13/1/2024 சனிக்கிழமை அன்னைக்கு நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு திருவோண நட்சத்திரம் மாலை 4 மணி வரை, அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் வருகிறது. திதியை பொறுத்தளவுக்கு அன்று மதியம் 2 மணி வரை துவிதிய திதி, அதன் பிறகு திருதிய திதி வருகிறது. அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல வளரும் பாவத்தில் அமர்ந்திருக்கல பணப்பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வராக்கடன்கள் சேரும். இன்னும் அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி பாக்யாதிபதியும் அமர்ந்திருக்கிறார், பஞ்சமாதிபதியும் அமர்ந்திருக்கிறார். இதுவே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக பணப்பொருளாதாரத்தில் சிறந்த நற்பலனை அடைவீர்கள். அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல கோல்டன் வாரம். ஏன்னா 10ஆம் இடத்த அதிபதியாகிய ஜீவனாதிபதி அவர் புத பகவான் அவரே உங்கள் ராசியில் உட்கார்றப்ப இன்னும் அருமையான பலன்களை அடைவீர்கள். அந்த நற்பலன்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை புதனோடு இருக்கிறப்ப இன்னும் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். அதாவது வந்து புதிய முயற்சிகளை செய்யலாம், உத்வேகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நன்மையை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் இணைவே ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்தை சுக்கிரபான் 6ஆம் இடத்தை பார்க்குறதும் லாபத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு சிறந்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த உடல் ரீதியாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் சந்திரபான் விரயஸ்தானத்திலேயும் உங்கள் ராசிலேயும் அமரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பார். அதாவது தேவையில்லாமல் கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர் அல்லது உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அந்த ஒவ்வாமை ஏற்படுதல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அது குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாதம், கால், கணுக்கால் இவையெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் தனுசு ராசி என்பதே உடல் ரீதியாக சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மாணவ செல்வங்களே, உங்களுக்கு அருமையான வாரம். ஏன்னா உங்கள் ராசியிலேயே புத பகவான் அமர்ந்திருக்கப்ப கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குரு பகவான் வேறு பார்க்குறார். அதனால் இந்த வாரத்தில் கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. யோகமான வாரம். அடுத்து வந்து பெண்களுக்கு சுபமும் லாபமும் யோகத்தோடு கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த ஊழல்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல கூடல்கள் கிடைப்பதற்கும் ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தயவு அவருக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல உங்கள் பிடியில் உங்கள் கையில் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், தாய் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய லாபங்களும், தந்தை வழியால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அப்போ இன்னும் நல்ல லாபத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூமி யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இதுவரை இந்த கடன் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது தேவையில்லாத அந்த உடல் சார்ந்த பிரச்சனை நம்ம படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த வாரம் ஒரு ரிலீஃப் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரத்தம் சிந்த நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு அல்லது வந்து அது சார்ந்த நிகழ்ச்சிகள், மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் வந்து அதையெல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்து நல்ல யோகத்தை தர்றதுக்கான வாய்ப்பாக இந்த வாரம் அமையறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நல்ல எதிர்பார்த்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா புத பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கனால அந்த தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள் எது செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதுதான் இதுதான் முக்கியமான விஷயம். அந்த சுப பலன்கள் பூராமே முழுசாக அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம், அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டனான வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் யோகத்தையும் தருவார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது, வியாழக்கிழமை அன்னைக்கு அனுமதி ஜெயந்தி வருகிறது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர தரிசன நாள் வருகிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி இறைவனை வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் சுபமங்கல வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.